Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. காதலை சொல்லித்தரதுக்காகவோ வாழ்க்கையை சொல்லித்தரதுக்காகவோ படைக்கப்பட்டவன் கிடையாது. நான் மேரேஜ் கவுன்சிலிங் கொடுக்குறதோ இல்லை ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் கொடுக்குறதோ என்னோடய வேலை கிடையாது. இதெல்லாம் நான் பண்ணேன், என் லைஃப்பில் என்ன நடந்தது இதை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்கே தவிர, சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா, சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த சைக்காலஜி மேலே பழிய போட்டு வெற்றியை பற்றி அதிகமாக பேசுகிறவனுக்கு யாருக்கு தகுதி இருக்குது அப்படின்னா தோத்தவனுக்கு தான். காதலை பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கு தகுதி இருக்கிறதும் காதலிச்சு திருமணம் முடித்தவனை விட காதல் கைகூடாமல் போனவனுக்கு தான் தகுதியாக இருக்குது. அப்போ ஒருத்தர் லவ்வை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு டக்குன்னு அந்த ஒரு இது ரைஸ் பண்ணும் போது அந்த கேள்வி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லவ்வை பற்றி தெரிஞ்சவன் எவனுமே இல்லையே அப்படின்னு தான் பார்க்குறேன். இந்த நரேட்டிவ் எவ்வளோ நாளா சார் இருக்குது, துப்பட்டா போடுங்க தோழிங்கிறது. ஷால் போட சொல்கிறது தப்பு கிடையாது, ஓகே. ஆனால் ஷால் போடலைன்னா நீ தப்பான பொண்ணுன்னு சொல்கிறது தப்பு. இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரியான தாட் ப்ராசஸை விதைக்கிறத நிறுத்தணும். ஓகே, இப்படி பண்ணாதான் இப்படி நடக்கும் அப்படின்றது இது ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்தை வேறு மாதிரி ஒரு திசை திருப்பி கொண்டு போகிற மாதிரி. இது சமுதாய சீர்கேடாக பாரு, இல்லை கலாச்சார சீர்கேடாக பாரு, என்ன வேணாலும் பாரு. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, ஒரு உண்மையான நல்லவன் எங்கே இருக்கான் அப்படின்னா, வாய்ப்பு கிடைச்சும் தப்பு பண்ணலை அப்படின்னா அவன் தான் நல்லவன். நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் போட்டுட்டே இருப்பீங்க சார். ஆனால் இந்த தமிழால நீங்கள் அவருக்கு அகெயின்ஸ்டாக பேசுனது இருக்கே, அது என்ன க்ரீன் ஃப்ளாக் சார், எங்கே இருந்தீங்க எவ்வளோன்ற மாதிரி கேட்குறாங்க. பட் யூ've been doing that work for a long time now, இல்லை? ஆல்மோஸ்ட் ஒரு 12 years. இது நான் டப் ஸ்மாஷ் இருந்த காலத்துலேருந்து, டிக்டாக்கில் இருந்த காலத்துலேருந்து எல்லாரும் வாயை சரிச்சுட்டு லிப்சிங் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்த டைமில் ஒருத்தன் மட்டும் ஸ்பீச் போட்டுட்டு இருந்தான். ஓகே, அப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பாங்க, ஏன்டா இங்கே ஸ்பீச் கொடுத்துட்ருக்க அப்படின்னு. இன்றைக்கி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஜிம் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் என்ன ப்ரொஃபஷனாக இருந்தாலும் ஸ்பீச் கொடுக்கணுன்ற மாதிரி ரீல்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அந்த விதத்தில் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் அன்றைக்கி ஒருத்தனாக இருந்தேன், இன்றைக்கி நிறைய பேர் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு இருக்காங்கன்னும் போது பார்க்கும்போது இதுதான் நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் நிறைய பேர் உருவாகியிருக்காங்க, நிறைய பேருக்கு இதுதான் பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே பேசணும், நல்லதை பற்றி மட்டுமே பேசணும் அப்படின்னு தான். ஏன்னா எவ்ரிதிங் ஹேவ் அ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைடு. நீங்கள் சில சமயம் நெகட்டிவாக யோசிக்கிறது தப்பு கிடையாது. அந்த நெகட்டிவிட்டிலையும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குதுன்றதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்கு லைஃப் நல்லா தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்து எனக்கு மெமரி இருக்குது. ஆடிஷன் வச்சிங்க காலேஜ் ஹண்ட் மாதிரி பண்ணுவீங்கல்ல, அப்போது பார்த்தப்போவே அவ்வளோ ரெஸ்பான்ஸ். நீங்கள் அந்த ஆடிஷன் அப்போது அந்த ஒரு டுவர்ட்ஸ் எண்டில் ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுத்தீங்க. அதுக்கு அவ்வளோ இன்ஸ்பயர்டாக அந்த யங்ஸ்டர்ஸ் கேட்டாங்க. நான் நினச்சேன், ஓகே நல்லதெல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்கப்பா அப்படின்றது. பட் இல்லை, ஆக்சுவலி இந்த மாதிரி கைட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருந்தால் யங்ஸ்டர்ஸ் ஆர் ரியலி ஹாப்பி டு வெல்கம் தெம் வித் ஓப்பன் ஆர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த தமிழாலையுமே அதான் நடந்தது. நீங்கள் ஒரு கவுண்டர் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த கவுண்டர் எவ்வளோ சென்சிபிளாக இருந்தது, அதை அழகாக ஹேண்டில் பண்ணிங்க. அண்ட் அதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் உங்களுக்கு ஓகே, அவரை உங்களுக்கு ஆப்போசிஷனில் பேசினவங்களை பேக்லாஷ் வர்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுக்குறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் இவங்க அப்ரோஸ் பண்ணுவாங்க, இதை சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக நான் பேசலை. நான் இப்படி தான் வளர்ந்த விதம் இதுதான். ஓகே, நான் காதலை சொல்லித்தரதுக்காகவோ வாழ்க்கையை சொல்லித்தரதுக்காகவோ படைக்கப்பட்டவன் கிடையாது. நான் மேரேஜ் கவுன்சிலிங் கொடுக்குறதோ இல்லை ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் கொடுக்குறதோ என்னோடய வேலை கிடையாது. ஓகே, அவன் தப்பு பண்ணி கற்றுப்பான், நீ இதை பட்டு தான் அனுபவிக்கணும். இதெல்லாம் நான் பண்ணேன், என் லைஃப்பில் என்ன நடந்தது இதை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்கே தவிர, சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா, சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த சைக்காலஜி மேலே பழிய போட்டு இப்படி நடந்தால் இப்படி தான், இப்படி பண்ணால் இப்படி தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ரெட் ஃப்ளாக், க்ரீன் ஃப்ளாக், தென் நார்சிசிஸ்ட் பிஹேவியரு, நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர்கள் இப்போ வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாத்தையும் எனக்கு தெரியாது. ஓகே, பட் நான் என்னென்னலாம் பண்ணணும், அது எனக்கு என்னென்னலாம் பேக் ஃபயர் ஆச்சோ அதுக்கான விஷயங்களை தான் நான் பேசிகிட்ருக்கேன். இந்த மாதிரி தயவுசெய்து இருந்துடாதீங்க. ஒரு ஈகோவோ இல்லை ஒரு கோவமோ இல்லைனா அகம்பாவத்தோட அலைஞ்சதாக இருக்கட்டும், இல்லை திமிரோடு இருந்ததாக இருக்கட்டும், பணம் இருக்கும்போது யாரையும் மதிக்காமல் போனதாக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு என்ன கொடுத்துச்சு?
பணம் இல்லாமல் தவிக்கும் போது எப்படி இருந்தது, ஒரு காதல் விட்டு போகும்போது அந்த பிரிவு எனக்கு எப்படி இருந்தது, ஒருத்தர் பிளாக் பண்ணும்போது எனக்கு அது என்ன மாதிரியான ஒரு ரணங்களை கொடுத்தது, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் பற்றி தான் நான் பேச ஆரம்பித்தது தவிர ஒரு கண்டென்ட்டாக இந்த 5 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இதை மட்டும் உங்கள் லைஃப்பில் செஞ்சிங்கன்னா அப்படின்னு நான் பேசலை. ஓகே, நான் உங்கள் மனசை புரிஞ்சுக்கிறேன்றோ இல்லை, என் மனசுக்கு நான் பேச ஆரம்பித்தேன். எனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லை, தனிமையில் நான் தவிச்சேன். அப்போ அந்த தனியாக இருக்கும்போது ஒரு புலம்புறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த தனிமையில் வந்து நான் எனக்கு நானே பேசிக்கிற விஷயங்கள் தான் வீடியோக்களில் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர உங்கள் லைஃபுக்காக நான் எந்த இதுவும் பேசவே இல்லை. நான் சமீபத்தில் முதுமலைக்கு போனேன், அங்கே ஒரு மானை பார்த்தேன்னு பேசியிருப்பேன். என் வீட்டில் ஒரு காக்கா கூடு கட்டியிருக்கேன், அந்த கூடு கட்டின காக்கா டெய்லி என் காரில் ஷிட்டு போகுதுன்னு பேசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்ததுலேருந்து நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன்றது தான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர, இதில் இருந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணோம், இது இருந்தால் தான் லைஃபு அப்படின்லாம் சொல்லித்தரதுக்கு எவனுக்குமே அருகதை கிடையாது. இங்கே வந்து வெற்றியை பற்றி அதிகமாக பேசுகிறவனுக்கு யாருக்கு தகுதி இருக்குது அப்படின்னா தோத்தவனுக்கு தான். காதலை பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கு தகுதி இருக்கிறதும் காதலிச்சு திருமணம் முடித்தவனை விட காதல் கைகூடாமல் போனவனுக்கு தான் தகுதியாக இருக்குது. ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் பேசுவேன். அதாவது வாழ்க்கையில் நடந்த டே டு டே எக்ஸ்பீரியன்ஸோ இல்லைனா வந்து லாங் எக்ஸ்பீரியன்ஸோ அந்த மாதிரி லவ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸாக நான் நினைக்கிறேன். லவ்வோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வழக்கமாக லவ் இஸ் அன்கண்டிஷனல் சொல்லுவாங்க, ஆனால் இட்ஸ் அன்பிரடிக்டபிள். ஓகே, உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா யூ கான் ப்ரெடிக்ட் யுவர் லைஃப். இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஆனால் அதுக்கு மாறி தான் நடக்கும். இதுக்கு யார் டைரக்ட் பண்ணுறான்னே தெரியாது. இந்த டைரக்டர் நம்ம பாராட்டியே ஆகணும், ஏன்னா நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். அதுதான் லவ்வில். நீங்கள் இப்படி இருந்தால் உன் லவ் சூப்பராக இருக்கும், இப்படி இருந்தால் உன் லவரை நீ ஹர்ட் பண்ணணும், உன் லவரை நீ அடிக்கணும், உன் லவரை துன்புறுத்தணும், அதுக்கப்புறம் நாளைக்கு போய் கிஸ் அடிக்கணும் அப்படின்லாம் எவனா சொல்லி கொடுத்தான்னா அவனை ஒரு முட்டாள் உலகத்திலே இருக்க மாட்டான். ஓகே, இப்படி தான் லவ் இருக்கணும் யாருக்குமே தெரியாது. அந்த லவ் எப்போ மறையணும் தெரியாது, அந்த லவ் எப்போ வரும்னு தெரியாது. 1008 எக்ஸ்பெக்டேஷனில் நம்மளுக்குள்ள ஒரு இமேஜினேஷனில் போய்ட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, அது இருந்தாலும் நல்லா இருக்கும், இல்லைனாலும் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அப்பப்போ மூட் ஸ்விங்ஸில் மாறிக்கிட்டே இருக்கிறது தானே வாழ்க்கை. அப்போது ஒருத்தர் வந்து லவ்வை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு டக்குன்னு அந்த ஒரு இது ரைஸ் பண்ணும் போது அந்த கேள்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லவ்வை பற்றி தெரிஞ்சவன் எவனுமே இல்லையே அப்படின்னு தான் பார்க்குறேன். புரியுதுங்களா? ஆக்சுவலாக இங்கே நான் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது வாழ்க்கை கிடையாது, புரிதல் தான் வாழ்க்கைன்றேன். இங்கே புரிதல் இல்லாத வாழ்க்கை தான் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா. என்னை உண்மையிலே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இல்லை உங்களை நான் உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டேன்னா, இதில் நல்ல ஒரு லைஃப் வாழ போகிறோம். நான் உன்னை புரிஞ்சிக்கிறதுக்கே தயாரில்லை, நீ என்னை புரிஞ்சிக்கிறதுக்கே தயாராக இல்லை அப்படின்னா, இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையாயிடும். இது தப்பு இல்லை. லவ்வில் எனக்கு வந்து நிறைய கேள்விகள் ட்ரிகர் ஆச்சு, நிறைய கேள்விகள்ன்றத நிறைய பதில்கள் ட்ரிகர் ஆச்சு. நிறைய இடத்துல நான் கோவப்பட்டேன், நல்ல வேளை அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகலை. ஓகே, ஸோ அந்த இடத்துல நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்துக்குரிய சீர்கேடான விஷயங்கள். அது ஒரு வார்த்தை தான், ஒரு சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தான். தப்பாக வந்து சொல்கிறதுல ஒட்டுமொத்தமாக மாறிடும். நான் உங்ககிட்ட அழகாக இதை விளக்கி சொல்லணும்னா, இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே கேடுகட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? அந்த சமுதாயத்தில் நீங்களும் ஒருத்தர் இல்லை. சமுதாயமே கேடுகட்டது அப்படின்னு சொல்கிறது தப்பு, ஆனால் இந்த சமுதாயத்தில் கேடுகட்டவர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது கரெக்ட். புரியுதா? ஏன்னா இந்த சமுதாயமே கேடுகட்டதுன்னா நான் ஒட்டுமொத்தமாக உன்னையும் கேவலப்படுத்துகிறேன், இந்த சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் கேவலப்படுத்துகிறேன். அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆவேன், எனக்கும் கோவம் வரும். நீ ஆண்கள்னால் இதை செய்வாங்க, இப்படிப்பட்ட பெண்கள்னால் இப்படி செய்வாங்க அப்படின்னு நீ ஒரு வரைமுறைப்படுத்தும் போது, ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி கேவலமாக பேசிடும் போது, இதை யார் விட்டு கொடுப்பா? எனக்கு நாளைக்கு ஒரு மகன் இருக்கா, என் மகன் இருக்கான், நாளைக்கு இப்படி ஒரு ஜென்ரேஷன் நாளைக்கு ஒவ்வொருத்தர் இந்த ரீல்ஸில் பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்ருக்கும் போது அவங்களுக்கு தோணாதா, எங்களையும் அசிங்கப்படுத்தி பேசுறிய? ஏன்னா இன்றைய காதல் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? இன்றைய காலகட்டத்தை காதல் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் பார்த்த காதல் ஏதோ ஒன்று இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க. ஆனால் வந்த பதில் ரொம்ப கேவலமாக இருந்தது, என்னால் அதை தாங்க முடியல, அதை நான் சொல்லவும் விரும்பல. இங்கே இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் 8வது 9வது படிக்கிறவங்க எல்லாமே தப்பு பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ஜென்ரலைஸாக போகும்போது, ஒரு கல்லூரியிலையோ ஒரு பள்ளியிலையோ 60 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா யாரோ ஒரு 2 பேர் தப்பு பண்ணுறாங்கன்றதை மட்டுமே நீ பார்க்குற அப்படின்னா, தப்பான எண்ணங்கள் இல்லை தப்பான ஆட்கள் மட்டுமே பார்த்தா வாழ்க்கை தப்பாக தானே தெரிய போகுது.
எல்லாரையும் எப்படி நீ வந்து இந்த காலத்தில் இருக்க காதல் எல்லாமே கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியும்? ஓகே, என்கிட்ட கேட்கும் போது நான் சொன்னேன், இந்த காதலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, என்ன அவளுக்கு என் காதலை புரிய வைக்கணும்னு நினச்சி, என்ன அவளுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி இப்படியே ஓடிட்டு இருக்கிறமே தவிர, கடைசி வரையும் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, அவங்களும் காயப்படுவாங்க, அவங்களும் ஏங்குவாங்க, அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது, நம்ம டார்ச்சர் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ என்றைக்காவது நடக்கணும்னு நினச்சிருக்கியா? இந்த காலகட்டத்தில் உள்ள காதலில் அது மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன். இதுதான் என்னோட பதில். ஓகே, ஸோ காதலே தப்புன்னு நான் சொல்ல வரல. காதலிக்க தெரியாமல் இருக்கிறவங்க பண்ணுற தப்பு தான், காதல் தப்பு இல்லை. காதலிக்க தெரியாமல் பண்ணுறவங்க பண்ணுற தப்பு, அது காதலே பிரித்து விட்டுடுது. புரியுங்களா? அண்ட் அதில் சில ஆண்கள் அதில் சொன்னாங்க இல்லையா, அதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு மீம் பார்த்தேன். அவரோட ஆல்ஃப்ரெட்ஸோட ரியாக்ஷன் சேஸ் எவ்ரி திங்ன்ற மாதிரி அவர் ஒன்று அட்டாக் போட்டுகிட்டே இருக்காரு. அவங்களும் வந்து 2 பேருமே வந்து பேசுகிறாங்க, ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ வந்து இந்த ஷால் போடுறத பற்றி ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. இந்த நரேட்டிவ் எவ்வளோ நாளாக சார் இருக்குது, துப்பட்டா போடுங்க தோழிங்கிறது. ஒரு சேனலில் நான் கொடுத்துருப்பேன். அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உங்களை உண்மையிலேயே ஒருத்தர் நேசிக்கிறாங்க அப்படின்னா உங்களை துப்பட்டா போட சொல்லுவாங்க, ஷால் போட சொல்லுவாங்க. ஓகே, பொசசிவ்னஸ் இருந்தால் தான் லவ். உங்களை ப்ரொடெக்டிவாகவும் ப்ரொசசிவ்னஸோடு இருக்கிறது தப்பு கிடையாது. ஓகே, ஷால் போட சொல்கிறது தப்பு கிடையாது. ஓகே, ஆனால் ஷால் போடலைன்னா நீ தப்பான பொண்ணுன்னு சொல்கிறது தப்பு. ஷால் போட்டு தான் ஆகணும்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஓகே, ஷால் போடலைன்னா உன்னை தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க, ஆண்கள்னால் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வரைமுறைப்படுத்துறது தப்பு. ஓகே, இங்கே ஷாலில் இல்லை பிரச்சனை. சமீபத்தில் கூட வந்து ஒரு ஃபாரினர் வராங்க, ஃபுல் ஜாக்கெட், பைக்கர் ஜாக்கெட்டில் வராங்க. ஓகே, அவங்க என்ன ஷாலாக போட்டாங்க? ஏன் இத்தனை பேர் வந்து இவ்வளோ வக்கர புத்தியோடு நடந்துக்கிட்டீங்க? இப்போ கல்கத்தாவில் உள்ள ஒரு கேஸு, நேற்று சென்டென்ஸ் டு டெத்து, நேற்று நியூஸு. 7 மாத குழந்தை 7 months பேபியை இப்படி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எங்கே ஷால் வந்தது? ஓகே, எல்லா துணிக்கும் ஷால் வேணாம். என்னோடய பதில் அதை தான் வந்து, இன்றைக்கி ஒரு லேடிஸ் கூட நீங்கள் துணி எடுக்க போனால் தெரியும், 3 மணி நேரம் 2 மணி நேரம்னு ஆகும். நம்மளை மாதிரி ஆண்கள் மாதிரி 10 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல எடுக்கிறவங்க கிடையாது. அங்கே வந்து ஆரி ஒர்க் இருக்கா, எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கா, இந்த டிசைன் இருக்கா, இந்த பேட்டர்ன் இருக்கா, இதுலேயே 4 கலர் இருக்கா, இப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை ஒரு ட்ரையல் ரூமில் ஒரு 10 செல்ஃபி எடுத்து, அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைடில் எங்கேயாவது தெரியுதா, இல்லை இடுப்பு தெரியுதா, இதில் இந்த ட்ரெஸ்ஸில் நான் ஒல்லியாக இருக்கிறேன்னா, இவ்வளவும் பார்த்து எடுக்கிறவங்க தான் லேடிஸ். ஓகே, இது எல்லாத்தையும் மீறி நீ வந்து கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை ஷால் போடு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஷால் போட முடியாதரா? நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. ஒரு டிஷர்ட் போட்டு, ஒரு ஜீன்ஸ் போட்டு, ஒரு கேன்வாஸ் ஷூ போட்டு மல்லிப்பூ வச்சா எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ மல்லிப்பூ வச்சா ஆப்வியஸ்லி நம்மளோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் இது கலாச்சாரத்துக்கான உடை கிடையாது அப்படின்னும் போது இது அதுக்கு சூட் ஆகாது. அப்போ அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் ஷாலு. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் ஷால் போடணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? சில ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன் நீங்க சொல்ற மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குது. நீ போட்டு தான் ஆகணும்னு சொல்ற, இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஷால் நல்லா இருக்குமேன்றது வேற. ஆமாம், ஸோ அதுதான் சொல்கிறேன். ஷால் போடணுன்னு சொல்கிறது வந்து ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்கிறாங்க, பொசிஷனஸோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அதையே நீ எல்லாத்துக்குமே திணிக்கும் போது, இல்லை ஷால் போடாததுனால நீ கேவலமான பொண்ணுன்னு பேசும்போது தான் இங்கே தப்பு. ஓகே, பொசிஷனஸ் இஸ் குட், ப்ரொடெக்டிவாக இருக்கிறது குட், பட் இஃப் யூ ஆர் புட்டிங் டூ மெனி கண்டிஷன்ஸ் தட் வில் பிகம் டார்ச்சர். அந்த டார்ச்சர் ஒரு நாள் உன்னை விட்டு போயிடும். ஓகே, ஏன்னா இவன் கூடலாம் இருக்க முடியாது, இவ கூடலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அது மென்டல் பீஸை தேடி போக ஆரம்பிச்சு. அண்ட் மூவிங் ஆன் டு இதுவே நம்ம வந்து இப்படி பார்க்குறோன்னும் போது, இதை தாண்டி ஒரு பார்ட்னரை ஹர்ட் பண்ணாதான் அவங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்கிறது, இதை விட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை. அண்ட் அதுக்கு நீங்கள் கொடுத்த கிவ் பேக்குமே எங்களுக்கு தெரிஞ்சது, how can a person say this அப்படின்ற மாதிரி. அதாவது ஊடலும் கூடலும் சேர்ந்தது தான் காதல். இங்கே காதலில் எனக்கு சண்டையே இல்லாமல் நான் காதலிக்கணும் அப்படின்னா நீ சரியாக காதலிக்கலை. ஓகே, ஆக்சுவலாக சண்டை வரும். உண்மையிலே ரொம்ப நேசிக்கிற, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோச்சிப்போம். ஈவன் ஒரு செகண்ட் லைனுக்கு கோச்சிப்போம். ரொம்ப நேரமாக கால் பண்ணுறேன், கால் வெயிட்டிங்கில் இருந்தால் கோச்சிப்போம். பதில் நான் உடனே எதிர்பார்க்குறேன் ஆனால் ரிப்ளையே வரலனாலும் கோச்சிப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் சண்டைகள் நியாயமானது தான். ஓகே, காத்திருக்க வச்சா 5 மணிக்கு வரேன்னு சொன்னேன், 7 மணி ஆகிடுச்சு, ஆனால் உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணேன். அங்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்ட பிறகு அந்த வெயிட் பண்ணது வழி தெரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு அழகான ஒரு காத்திருக்கல ஒரு சுகமான ஒரு சுமை இருக்குது. அது நல்லா இருக்கும்.
இதில் ஒட்டுமொத்தமாக நீ டாக்ஸிக் பிஹேவியர்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அடிக்கணும், போட்டு அவங்கள துன்புறுத்தணும், ஹர்ட் பண்ணணும் அப்படின்றது எந்த மாதிரியான கேரக்டர் வந்து பண்ணும், புரியுது? நான் வந்து எங்கள் வீட்டில் வளர்க்குற நாயை கூட நான் அதட்ட கூட மாட்டேன், அடிக்க கூட மாட்டேன், அது தப்பே பண்ணியிருந்தாலும். பிகாஸ் அதோட சுபாவம் அதுதான். ஓகே, அதுக்கும் வலிக்கும், நான் அடித்தா அதுக்கு வலிக்கும், அதுக்கு ஹர்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ அதால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிகிற ஒரு ஜீவன் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்குன்னா அதை நீ எப்படி ஹர்ட் பண்ணணும்னு நினைப்பேன்? ஓகே, அது திருப்பி உன்னை ஹர்ட் பண்ணுச்சுன்னா, நீ பண்ணுற எல்லா பிஹேவியரும் அது உங்களுக்கு திருப்பி நடந்துச்சுன்னா உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? நாளைக்கு காலையில் வந்து உங்களை கொஞ்சிடுவாங்க, சரியாயிடுவீங்களா? ஓகே, இன்றைக்கி நைட்டு சண்டை போட்டு நாளைக்கு காலையில் வந்து கொஞ்சிட்டேன்னா சரியாயிடுமா? நேற்று அடித்தா சரியாயிடுமா? That makes it stronger ன்னு This சொல்றாங்க is sir. not at all acceptable and இதை நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் கிடையாது, ஒரு நல்ல ஒரு விஷயமும் கிடையாது, நல்ல ஒரு வாழ்வியலுக்கு ஏற்ற ஒரு பிஹேவியர் கிடையாது. இந்த பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸை முதல்ல மாற்றணும். இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரியான தாட் ப்ராசஸை விதைக்கிறத நிறுத்தணும். ஓகே, இப்படி பண்ணால் தான் இப்படி நடக்கும் அப்படின்றது இது ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்தை வேறு மாதிரி ஒரு திசை திருப்பி கொண்டு போகிற மாதிரி. ஓகே, இங்கே நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நம்மளே கெடுத்துக்கிறோம். எதுக்கு சார்? நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு என்னென்னலாம் பண்ண பிடிக்காதோ அதை இன்னொருத்தனுக்கு பண்ணி பார்க்காத. இவ்வளோ தான் சிம்பிள் லைஃப். ஓகே, வாட் இஸ் ராங் அப்படின்னா, நீ இன்னொருத்தனுக்கு பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. அப்படின்னா உனக்கு பண்ணுறதெல்லாம் எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் இன்னொருத்தனுக்கு பண்ணாத. தட் இஸ் ரைட். அவ்வளோதான். புரியுதா? நான் பண்ண மாட்டேன். இப்போ நான் உன்னை அசிங்கமாக நான் திட்டுறேன் அப்படின்னா நான் ஒன்று கேவலமாக பார்க்க போகிறாங்களா, இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க என்ன கேவலமாக பார்க்க போகிறாங்களா? இப்போ சமீபத்தில் ஒரு கெட்ட வார்த்தை போட்டதுக்கு யாரை நீங்கள் கேவலமாக பார்த்தீங்க சொல்லு? திட்டினவங்களையா இல்லை திட்டு வாங்கினவங்களையா? ஓகே, அந்த பேச்சை பேசினவரை நீங்கள் அசிங்கமாக பார்த்துட்டீங்க. புரியுதுங்களா? அப்போ அப்படி எடுத்துங்க எல்லாத்தையும். நீங்கள் ஒருத்தர் திணிக்கிறாங்க அப்படின்னா உன் வாழ்க்கை நாசமாக போட்டுருந்தா என் வாழ்க்கையை ஏன் கெடுக்கிற? நீ இந்த மாதிரி கேவலமான பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸோடு இரு, நானும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணுன்ட்டு நீ ஏன் எதிர்பார்க்குற? ஓகே, நீ யாரை வேணாலும் இரு, இதுக்கு இதுதான் சரின்னு மட்டும் வந்துடாது. நான் எந்த ஒரு வீடியோலையும் இதுதான் சரியான தீர்வுன்னு நான் எங்கேயுமே சொல்யூஷன் கொடுக்கல, நான் எதுலேயுமே அட்வைஸ் கொடுக்கல. ஈவன் என்னோடய இன்பாக்ஸ் வந்தாலும் நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நீ காசை கூட நான் உனக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு எந்த வீடியோலையும் சொல்லலை. ஓகே, நான் சொல்கிறது எல்லாமே தயவுசெய்து வராதிங்க. ஃபேஸ் இட். ரொம்ப சிம்பிள், 3 வார்த்தை, ஷட்டப், ஃபேஸ் இட், கீப் கோயிங். அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான். நீ அமைதியாக இரு, கொஞ்ச நாளில் தானாக ஆறும். என் அட்வைஸ் எல்லாம் உன்னை மாற்றிடாது, நான் கொடுக்குற கவுன்சிலிங் உன்னை மாற்றிடாது. என் பேக்கெட் வேணால் நிறையும், இதை ஒரு பொழப்பாக எடுத்துக்கிட்டா. ஆனால் நீ இதை அனுபவ பாடங்களோட கற்றுக்க. இங்கே தேவை வந்து ஒரு ரெமிடி தானே தவிர சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா சொல்யூஷன் அவன் ஆல்ரெடி ப்ரீ ஆக்குபைட் மைண்டில் அவனுக்குள்ளே இருக்குது. ஓகே, நீ கொடுக்குற சொல்யூஷன் அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஓகே, இங்கே வந்து பாதி பேர் வந்து எனக்கு எப்படியாவது ஆறுதலாக பேசுறதுக்கு யாருன்னா ஆள் வேணும்னு தான் நினைக்கிறான். ஒரு நிமிஷம் பேண்டைடு, அந்த புண்ணு ஆடுற வரையும், இல்லை கொடை, இல்லைன்னா வெயிலில் நடக்கணும், செருப்பு, இவ்வளோ தான் நம்மளை பயன்படுத்துவான். அந்த சமயத்துக்குரிய ஆறுதல் தான் நம்மளே தவிர ஒட்டுமொத்தமாக உனக்கு வந்து 100 பேரை காப்பாற்றிட போறியா அப்படின்னா கிடையாது. நம்பிக்கை கொடுக்கலாம், ஆறுதல் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். ஓகே, ஆனால் உன்னையே தேவைப்படுறது டைமிங் தான். நீங்கள் சரியான பிறகு நீங்கள் இந்த வீடியோவே வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, எதையாவது ஒன்று சொல்லுவான். ஆனால் நீ வருத்தத்தில் இருக்கும்போது இந்த ஆளோட வீடியோ தான் உனக்கு தேவை. புரியுதா? ஸோ நீ சரியாக இல்லாதப்போ, உன் மனக்கவலையாக இருக்கும்போது இந்த ஆள் தேவைப்படுவான். நீ சரி ஆகிட்ட பிறகு இந்த ஆள் தேவையில்லை அப்படின்னு இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இதை நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியை தூக்கி போட்டுடணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, யாருக்கு பிரச்சனை இல்லை? என்றைக்காவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஆயா இருப்பாங்க, அந்த அவங்களும் நர்ஸ் தான், டின்ச்சர்லாம் போடுவாங்க அடிபட்டு வந்தானா. இந்த ட்ராமா அவார்டில் போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒருத்தன் அடிபட்டு பயங்கர இதுவோடு இருப்பான், ஒரு பஞ்சு எடுப்பாங்க, டின்ச்சர் டர்ன்னு ஊற்றுவாங்க, சக் சக் சக்குன்னு துடைப்பாங்க, ஃபாஸ்ட்டாக துடைச்சிடுவாங்க. ஓகே, நம்மளுக்கு ஒரு மாதிரி கழுத்தெல்லாம் சிலிருக்கும், என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி. ஏங்க அப்படின்னா, நான் என்ன அவன் கூட சேர்ந்து அழ முடியும் அப்படின்வாங்க. அவன் வழியில் துடிக்கிறான்னா நான் என்ன பண்ணுவேன், நான் என் வேலை இதுதான், இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. சரி, அப்போ இப்படி தான் இருந்துக்கணும் போல். நம்மளும் மருந்து போடுறவன் இப்படி தான் இருக்கணும். உன் கூட சேர்ந்து நான் அழ முடியாது, உன் பிரச்சனையை கேட்டுட்டு நான் வந்து என் பிரச்சனையை பார்க்காம இருக்க முடியாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, தயவுசெய்து ஃபேஸ் இட். யாருக்கிட்டையும் போயிட்டு காசை கொடுத்து இந்த கன்சல்டன்ட் அந்த கன்சல்டன்ட்னு ஓகே ஆறுதல் தேடிங்க, ஆனால் சொல்யூஷன் உங்கள் மண்டைக்குள்ளேயே இருக்குது.
உங்களோட ஹீலிங் கொஞ்சம் நாள் எடுக்கும். அந்த டைம் தான் பெரிய ஹீலிங் பாயிண்ட்டே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆல் ஆஃப் அ சடன் ஒருத்தனுக்கு சொல்யூஷன் கிடையாது. தலை வலிக்குதுன்னா உனக்கு அது டியூமராக இருக்கா இல்லை சைனஸாக இருக்கா, இதெல்லாம் வரைக்கும் ஒருத்தன் வந்து நோண்டி சொல்லிட்டான்னு வச்சுக்கேன், தலைவலி உனக்கு காலத்துக்கும் இருக்கும். தைலம் சரியாயிடும் அப்படின்னா 10 ரூபா தைலம் உனக்கு தலைவலியை போயிட்ட மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குறல்ல, அவ்வளோதான். இவனுக்கு தேவை ரெமெடி தான், சொல்யூஷன்லாம் அவன் மண்டைக்குள்ளே இருக்குது ஆல்ரெடி. பெண்களோட ஆடையால் தான் வந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், அதாவது செக்ஷுவலாக எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ, ஏன்னா அந்த விமன் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலை அப்படின்றது ஒரு அவங்களே அப்படி பேசுகிறவங்களையும் சொல்லுவாங்க. 5 வயசு குழந்தைங்களும் பண்ணுறாங்க, பாட்டியாக இருந்தாலும் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அதாவது த வே யூ ட்ரெஸ் யூஆர் ஆஸ்கிங் ஃபார் இட் அப்படின்றது, அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது அவங்களோட உடை அவங்களோட சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் ஒரு உடை வந்து ஒரு கேரக்டரை நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கிடையாது. ஓகே, சம்டைம்ஸ் ஒரு உடை வந்து அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு தேவைப்படலாம். ஒரு மாடலிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு நடிகையாக இருக்கலாம். அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற உடையை அவங்க அணியலாம். ஸோ அந்த உடையை அணிஞ்சிட்டாங்க அப்படின்றதுனாலே அவங்க வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு கேரக்டராக இருக்கணுன்றதை நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்களா, அதுதான் தவறு. இப்படி ஒரு உடை அணிஞ்சா நான் தப்பு பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறான் பார்த்தியா, அதுவும் தவறு. இங்கே இந்த உடை அணிஞ்சதுனால தான் எனக்கு இந்த தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுச்சுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவும் தவறு. இது எல்லாமே ஆல்ரெடி ஒரு உங்களோட கண்ணோட்டங்களில் நிறைய தவறுகளை வச்சுக்கிட்டு இதுதான் இதுக்கான காரணம்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, இது சமுதாய சீர்கேடாக பாரு, இல்லை கலாச்சார சீர்கேடாக பாரு, என்ன வேணாலும் பாரு. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, ஒரு உண்மையான நல்லவன் எங்கே இருக்கான் அப்படின்னா, வாய்ப்பு கிடைச்சும் தப்பு பண்ணலை அப்படின்னா அவன் தான் நல்லவன். புரியுதா? ஒரு காலையிலேருந்து ராத்திரி வரையும் ஒரு பெண்ணோட நீ ட்ராவல் பண்ணுற, ஓகே, நிறைய வாய்ப்பு கிடச்சிது, தனியாக தான் இருக்க, அப்போவும் உன்னோட கண்ணியத்தோடு நீ நடந்துக்கிற, நீ நல்ல ஒரு ஆண்மகனாக இருக்க அப்படின்னா, தேட் ஷோஸ் யுவர் ரியல் மென்டாலிட்டி, தேட் ஷோஸ் யுவர் அந்த ஜென்ரஸான அந்த ஒரு ஹியூமனிட்டியோட அந்த ஒரு நல்ல வளர்ப்போட, that shows your family, who your parents is, what's your studies, உன்னோட ஸ்கூல் என்ன கற்றுக் கொடுத்தது, உன்னோட காலேஜ் என்ன கற்றுக் கொடுத்தது, உன்னோட ஆசிரியர்கள் வரையும் உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க. இவனை இந்த மாதிரி வளர்த்ததுனால தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சும் ஒருத்தன் தப்பு பண்ணல பார்த்தியா அப்படின்னு. அப்போ நீ ஆன பாராட்டு. அதுதாங்க, இது ஆல்ஃபான்றது பெண்ணை அடிமைப்படுத்துறது கிடையாது. இங்கே வந்து ஃபெமினிஸ்டோ இல்லை இந்த ஆல்ஃபா கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். பெண்ணும் படைக்கப்பட்டிருக்காங்க, ஆணும் படைக்கப்பட்டிருக்காங்க. ஆண் இல்லாமல் பெண் இருக்க முடியாது, பெண் இல்லாமல் ஆண் இருக்க முடியாது, இந்த மாதிரி என்ன நீங்கள் சொன்னாலும் ஓகே, ஒரு சில பேர் இண்டிபெண்டன்ட் உமனாக இருப்பாங்க, இண்டிபெண்டன்ட் மென்னாக இருப்பாங்க, வாட் எவர் இட் இஸ், அவங்களோட விருப்ப வெறுப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இங்கே படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு காரணம் இருக்குது. சும்மா படைக்கலை. ஒரு எறும்பு, கொசு, வாட் எவர் இட் இஸ், எலி, என்னவாக இருந்தாலும் ஒரு படைப்புக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆணுக்கும் ஒரு காரணம் இருக்குது, பெண்ணுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கி ஃபெமினிஸ்ட்டு நீ என்ன பேசுகிறோம் அப்படின்னா, ஏன் இது ஆண் தான் பண்ணணுமா, நாங்கள் பண்ண மாட்டோமா? இது எம்பவர்மெண்ட் கிடையாது, உமன் எம்பவர்மெண்ட். இது வந்து ரியலான ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஓகே, இதை நம்ம சொல்கிறது ஆண் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் நானும் பண்ணுவேன், என்னாலே முடியும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஒரு ஆண் பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ணுறது உண்மையான பெண் கிடையாது. சில விஷயங்கள்லாம் ஆண் பண்ணவே முடியாது, அதை பெண் பண்ணிகிட்ருக்கியே, அது உனக்கு பெருமையாக தெரியலையா அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க. உண்மை அதுதான். அதை பார்க்கறது தான் நம்ம இன்றைக்கி மறந்துடுறோம். ஆண் என்னெல்லாம் பண்ணுவானோ அதையும் பெண் பண்ணுவான்றது கிடையாது. ஆண் பண்ணக்கூடாத விஷயங்களை கூட ஒரு பெண் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தனித்துவத்தோடு இருக்காங்களே, அதை தான் நம்ம நினைக்க மறந்துடுறோம். அதே போல் ஒரு ஆணும் ஓகே, பெண் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, பெண் தான் எல்லாம், பெண்ணால் தான் இந்த கலாச்சார சீர்கேடு, பெண் இப்படி இருந்ததுனால தான் இப்படி ஆச்சு, எல்லாத்தையும் பெண் மேலேயே தூக்கி பழி போடுறேன். இன்றைக்கி எல்லாத்துக்குமே பழி போடுறதுக்கு யார் அப்படின்னா பெண் தான். ஓகே, அவள் வந்தால் குடும்பத்தை கெடுத்துட்டா, அவள் வந்தால் நம்ம இது நாசமாக போயிடுச்சு, நம்ம குடும்ப மானமே போச்சு, கௌரவம் போச்சு, எல்லாத்தையும் பெண் மேலே போயிட்டுருவாங்க. ஓகே, ஸோ என்னென்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் சரி, சொல்கிறத கேட்கலாம் சரி, இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வழிபாடுகளில் கலந்துக்கலனாலும் சரி, எல்லாத்துக்குமே பெண்கள் மேலே சுமையை தூக்கி போட்டுட்டாங்க. ஓகே, பழியை தூக்கி போட்டுட்டாங்க. இவங்க தப்பிக்கணும். ஓகே, இங்கே வந்து நம்ம ஒரு விஷயம் உணரணும். நான் அடிக்கடி சொல்கிறது தான், கல்வி ஒன்று தான். உன்னுடைய படைப்புகள் ஒரே மாதிரி இருந்தாலும் படைப்புக்கான காரணங்கள் வேறையாக இருக்குது. ஓகே, உங்களோட உறுப்புகள் வேறு, என்னோடய உறுப்புகள் வேறு அப்படின்னாலும், ஆனால் என்னோடய எமோஷனும் உன்னோட எமோஷனும் ஒன்று தானே புரிஞ்சுக்கணும். நானும் அழுவேன், நீயும் அழுவேன், உனக்கும் கோவம் வரும், எனக்கும் கோவம் வரும், எனக்கும் வலிக்கும், உனக்கும் வலிக்கும். ஓகே, உனக்கும் தனிமை கொடுமையானது தான், எனக்கும் தனிமை கொடுமையானது தான். எனக்கும் யாராவது வேணும்னு ஏங்குறவன் தான், நீயும் ஏங்குறவன் தான்.
இதில் எங்கே ஆண் பெண் மாறிச்சு எமோஷன்ஸில், புரியுதா? அதே மாதிரி உனக்கும் அதே 400 கிராம் மூளை தான், எனக்கும் அதே 400 கிராம் மேலே தான். நீ அந்த மூளையை வச்சுட்டு என்ன வேணாலும் கண்டுபிடிக்கலாம், எதையாவது ஒன்று சாதிச்சிடலாம். நானும் அதே 400 கிராம் மூளையை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கண்ணோட்டம் சரியில்லை, அந்த ட்ரெஸ்ஸு சரியில்லை, டே உள்ள ஸ்டஃப்பு பாடுறா. ஓகே, வாட் மேக்ஸ் யூ ரியல் ஹியூமன் அப்படின்னா, இந்த ஹியூமனுன்ற வார்த்தைக்கு வந்துட்டேன் நான், பெண்ணு ஆணு இல்லை. வாட் மேக்ஸ் யூ ரியல் ஹியூமன் அப்படின்னா உன்னோட குவாலிட்டி. ஓகே, உன்னோட ஸ்டஃப் என்ன, உன் பேர் சொன்னால் நீ யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது உன் ப்ரொஃபஷனை மட்டும் கிடையாது, உன்னோட குவாலிட்டியும் சேர்ந்து அடங்கியிருக்கு. ஓகே, இன்றைக்கி நிறைய பேர் மறைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் மறைஞ்சாலும் அதில் என் தாத்தா பாட்டம் பூட்டம் வரையும் இருக்கான். ஆனால் காந்தியை சொல்கிறோம், அவன் என் தாத்தனுக்கு தாத்தனாக இருக்கலாம், புரியல? என் தாத்தா பேர் சொன்னால் எவனுக்கும் தெரியாது. அப்போது ஒரு தாத்தா பேர் எடுத்து நான் சொன்னேன்னா தெரியுதுன்னா அந்த காந்தியோட வில் பவராக இருக்கலாம், அது காந்தியோட அது ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் சிஸ்டமாக இருக்கலாம், அது காந்தியோட வழிநடத்துதலாக இருக்கலாம், லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கலாம். எதெல்லாம் எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்க. நீ காந்தியை ரூபா நோட்டில் மட்டும் பார்த்துருப்பேன், ஆனால் காந்திக்கு பின்னாடி இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, என் கண்ணுக்கு அந்த குவாலிட்டிஸ் தெரியுது. இது போல் வாழ்ந்து மறைஞ்ச அத்தனை பேருக்குமே பேர் வச்சாங்க, அந்த பேருக்கு பின்னாடி அவங்களோட குவாலிட்டிஸும் தெரியுதுன்னா அதுதான் ரியல் ஸ்டஃப். இட்ஸ் சச் அ இன்சைட்ஃபுல் கான்வர்சேஷன் நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாமே இப்போது நம்ம ஜென்ரலாக இப்போ சோஷியல் மீடியா திறந்து பார்த்தாலே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இந்த 5 வருஷத்தை பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மாறிடலாம் அப்படிங்கிறதுலாம் கடந்து ஐம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ், லேர்ன் வித் மீ ஆர் லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஆப்வியஸ்லி மிஸ்டேக் இல்லாமல் வி ஆர் ஹியூமன் வித் எரர்ஸ், மிஸ்டேக் இல்லாமல் இல்லை. இப்போ நான் அதுக்காக லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இதுக்கு மேலே நான் மிஸ்டேக் பண்ண மாட்டேன்னா நான் இன்னும் இல்லை நாளைக்கு செத்து போயிட்டு போகிறேன்னா மேபி. ஆனால் நான் இன்னும் 10 வருஷம் வாழ்ந்தாலும் 20 வருஷம் வாழ்ந்தாலும் மிஸ்டேக்கோடு தான் வாழ போகிறேன். ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ண போகிறேன், புரியல? இல்லை நான் பண்ணுறதுல ஏதோ ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க போகிறாங்க. இவ்வளோதாங்க லைஃபை. நம்மளோட பக்குவம்ன்றது மெச்சூரிட்டின்றது என்ன தெரியுங்களா? வாட் யூ நோ அப்படின்றது கிடையாது, வாட் யூ நோ வாட் யூ டசன்ட் நோ அப்படின்றது கிடையாது. வாட் இஸ் ரியல் மெச்சூரிட்டி அப்படின்னா, நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதெல்லாம் நீ ஒரு இடத்துல தெரிஞ்சுப்ப. ஓகே, அதுதான் உன்னோட ரியல் மெச்சூரிட்டியாக மாறும். உன்னோட அனுபவங்கள் தான் மெச்சூரிட்டி கொடுக்கும், அந்த பக்குவத்தை கொடுக்கும். அந்த பக்குவம் நான் இப்போ அடையாமல் இருக்கலாம், இல்லை இன்னும் 2 வருஷம் கழிச்சு அடையலாம், அந்த பக்குவம் வேறையாக இருக்கலாம், புரியுங்களா? ஸோ அப்போ பக்குவம் அடைதல்ன்றது, இந்த மெச்சூரிட்டின்றது வளர்ந்த உடனே ஆவறதில்லை, வளர வளர ஆவறது. True. Thank you so much for your time, sir. It was such an insightful conversation. Thank you so much. Thank you. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.